ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு நம்ம மீடியாவே ரொம்ப கொச்சைப்படுத்துகிற விதமாக நம்ம வந்து ஒரு சில செயல்கள் செஞ்சிட்ருக்கோம். யூடியூபர்ஸை சொல்கிற குறிப்பாக என்ன செயல் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்மளே தாழ்த்திக்கிறோம், அசிங்கமாக பேசிக்கிறோம். இந்த சோஷியல் மீடியான்றது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. உங்களோட தனிப்பட்ட கருத்தோ இல்லை தனிப்பட்ட முரண்பாடு எதனா இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் பேசிக்கோங்க. நீங்கள் அதை வந்து மீடியாவில் கொண்டு வந்து அதை பேசி விவாத பொருளாக மாற்றி அதில் வந்து நீங்கள் வந்து ஆதாயம் தேவைப்படுறீங்க. நீங்கள் வந்து அவதூறான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவில் அந்த காணொலியில் நானும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த மாதிரி அந்த நம்ம வீட்டில் பார்க்குறவங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொதுமக்கள் தானுங்க. எண்ட் ஆஃப் த டே யார் உங்களோட பேச்சை கேட்குறாங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கருத்து கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வரீங்க, மக்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து அவங்க வந்து நீங்கள் கொண்டு சேர்க்குறீங்கன்றதை அவங்க வந்து அப்படி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து பெண்களையோ இல்லது அந்த உங்களோட வீட்டில் சம்மந்தப்பட்ட பெண்களையோ இழிவாக பேசுகிறத தயவு செய்து தொடர்ந்து நிறுத்திக்கோங்க. இது தாழ்மையான வேண்டுகோள். நான் யாரை சொல்கிறேன்னு கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அந்த காணொலி போடுறேன், நீங்களே பாருங்கள். வெளியே வச்சு பிச்சை எடுக்கிறது நான் சொன்னதானப்பா. நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன், நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன். தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க. நான் ஒத்துக்க, நீங்க ஒத்துக்க, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நீ வானவில்லை இல்ல, நீங்க தான் ஒத்துக்கணும், நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அனுப்பிடாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கிறீங்களா, அனுப்பிடுவாங்க. என்ன மக்களே பாத்தீங்களா எப்படி இருந்தது இந்த வீடியோ? இதுல எங்க அசிங்கமா பேசிருக்காங்க, எங்க இழிவா பேசிருக்காங்க, யாரை இழிவா பேசிருக்காங்க நீங்க கேட்கலாம். இது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை தேடி எங்கேயுமே இவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத மாதிரி அந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க மற்ற சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இவங்க பேசுனதுல ஃபுல் வீடியோ பீப் சவுண்ட் கூட இல்லாம இருக்கும். நான் முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல பெண்களும் குழந்தைகளும் அதே மாதிரி திருநங்கைகளும் ஆகட்டும், பெரியவங்களும் ஆகட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஒரு சங்கடத்தை தான் கொடுக்குங்க. நீங்கள் பேசுகிறத பேசுங்க. நீங்கள் வந்து பொது வழியில் இந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலையும் ஆரோக்கியமான நம்மளோட வாழ்வாதாரத்தையும் உருவாக்குறதுக்கு தான் நம்ம போராடுறோம். ஸோ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.